கைஸ் ஃபைனலா நம்ம விஜய் அண்ணனை நேர்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு நம்ம விஜய் அண்ணன் நேர்ல வராருன்னு நியூஸ் தெரிஞ்சவனே நானும் என் ஃப்ரெண்டு சுந்தரம் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம தூத்துக்குடி புதுக்கோட்டை வழியா ஒரு ரவுண்ட போட்டு நேரா நம்ம தூத்துக்குடி பைபாஸ் ரோட்ல வந்து செட்டில் ஆயிட்டோம். அங்க ஒரு கிருணி ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் போன்ல லைவா விஜய் அண்ணன் வரத பாத்துட்டு இருந்தோம். லைவ பார்க்கும் போதுதான் தெரியுது வண்டி இப்பதான் திருநெல்வேலியை விட்டே கிளம்புறத பார்த்தோம். சரி அண்ணன் வண்டி வர்றதுக்கு இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆகும், அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு பார்த்தா நாங்க வீட்டுக்கு கிளம்புன 5வது நிமிஷத்துல அண்ணன் வண்டி கிராஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு கண்டிப்பா அண்ணனை பார்த்தே ஆகணும்ட்டு எல்லா சந்து பொந்துக்குள்ளயும் பூந்து ரோட் ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அங்க ஃபர்ஸ்ட் நம்ம தூத்துக்குடி டிவிகே கேண்டிடேட் ஸ்ரீநாத் அண்ணனை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சிஎஸ்கேக்கு எப்படி தலை தரிசனமோ நம்ம தூத்துக்குடிக்கு இன்னைக்கு தளபதி தரிசனங்க. அண்ணனை நேர்ல பார்க்கும்போது செம பயங்கரமா இருந்துச்சு. அண்ணன் கையை காட்டும் போதெல்லாம் தூத்துக்குடியே பிளாஸ்ட் தான் போங்க. இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணன் வந்ததுல மொத்த தூத்துக்குடியே பரபரப்பா தான் இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கிரௌட் வந்திருந்தீங்க. எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு சேஃபா போயிருப்பீங்க நம்புற நண்பர்களே. கிளம்பி போகும்போது யாரு பின்னாடி வரான்னு பார்த்தா நம்ம பிரபு அண்ணன் எங்களை விட்டு தனியா போய் பாத்துருக்காரு. இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு நாளை சந்தோஷமா முடிச்சாச்சு.